பிராங்க்லின். ஹாய். ஓகே, வழக்கமான ஓப்பனிங் கொடுத்துடலாம், அதான் ரெடி பண்ணி வச்சிருக்கோமே. எஸ், ஆரம்பிங்க. வண்டி போறது ரோடு, மழையால ரோடு எல்லாம் பள்ளமேடு. இது ரொம்ப பேடு. சரி, இந்த டாபிக்க ஃப்ரீயா விடு. இது கருப்பேத்துறாங்க மை லார்டு. பிரீத்தி, இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க கெஸ்ட பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரை பத்தி ஒன்னா ரெண்டா என்ன சொல்றது? ஆனா நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அவரை பத்தி. என்ன அப்படின்னு பாத்தேன்னு வச்சுக்கோயேன், எந்த சீரியல் பண்ணாலும் சரி அந்த ஒரே பேரோட தான் வருவாரு. எப்படி நம்ம தல அஜித்துக்கு வந்து சிவா அப்படின்ற பேர் செட் ஆச்சு, ஆல்மோஸ்ட் நிறைய மூவில அவர் சிவான்ற பேர்ல தான் வருவார் இல்லையா? தலையும் இவரையும் கம்பேர் பண்றீங்களா? இல்ல சொல்றேன். என்ன தெரியுமா தெரியாதா? இல்ல முதலாளி, தெரியாம கம்பேர் பண்ணிட்டேன், சாரி. இவருக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த பேரை கேட்டாலே இவரு கரெக்ட்பா, இவரு தான்ப்பா இந்த பேருக்கு சூட் ஆனால அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவர் வந்து எங்க கூட பண்ணும்போது கூட சீரியல் பண்ணாரு. அப்போ கூட நான் வந்து இவரை வந்து செல்லமா நோண்டி அப்படின்னு தான் கூடுவேன். அந்த ஃபர்ஸ்ட் பேரை சொன்னா மக்கள் வந்து லிங்க் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேரை சொல்லுவா. அந்த அவரோட பேர் என்னன்னா பாண்டியாவது நோண்டியாவது இப்படிதான் நாங்க சொல்லுவோம். பட் ஸ்டில் அவருக்கு ஒரு அழகான பேர் இருக்கு. அந்த அழகான பேர் என்ன அப்படின்னு அவரை வெல்கம் பண்ணும்போதே சொல்லலாம். சோ லெட்ஸ் வெல்கம் அழகப்பன். சார் வாங்க வாங்க. என்ன ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. என்னுடைய உயர் அதிகாரி, சீனியர், எனக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஒரு 18 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன், அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இவரோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி பேட் கவுண்டர்ஸ் கொடுக்குறது. கூட்டமாச்சு. எஸ், அப்ப நம்ம ஷோக்குள்ள போலாமா? கண்டிப்பா. சரி, ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் எந்த செலிபிரிட்டியை நம்ம வந்து பயங்கரமா கடுப்பேத்த போறோம்? டேவிட் அண்ணன். ஆக்சுவலாக அவர் வந்து டேவிட் அண்ணன். ஓகே, ஃபைன். அவர் வந்து கிருமி அப்படிங்கிற ஒரு படம் இப்போ பண்ணியிருந்தாரு. அதில் வந்து ஒரு வில்லன் ரோல். ஆக்சுவலாக ஒரு எஸ்ஐ கேரக்டர். அவரை வந்து கடுப்பேற்றலாம். எஸ், அதில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கேரக்டர் அவரோட. இது சூப்பராக வந்து அதில் அவர் தான் அந்த படத்துடைய டைட்டில், கிருமியே அவர் தான். ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆனால் ரியல் லைஃப் வாழ்க்கையில் இவர் கூட ஒரு கிருமி. ஒரு சின்ன இன்னைக்கு அவர் ஒரு செலிபிரிட்டி, அவரை கலைக்க கூடாது. அதை அடிக்கடி அப்ப நம்ம ஷோக்குள்ள போலாமா சார்? போலாம் ஆங்கர் சார். ஓகே சார். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம டேவிட் சார் தான் பேச போறோம். அவர் என்னன்னு சொல்லி கலாய்க்கலாம்? பேசிக்கா ஷூட்டிங் சம்பந்தமா, அதாவது அண்ணன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தலைமை தாங்கணும், நாங்க வந்து ஒரு போலீஸ், அவர் வந்து போலீஸ் ரோல் தான் நிறைய பண்ணியிருக்காரு, அவரை வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கணும். சரி, ஓகே, அவங்களுக்கு கால் போடுங்க. ஹலோ டேவிட் சார், கேக்குதுங்களா? டேவிட் சார் தான் பேசுறேன். நீங்க கேக்குதுங்களா? நான் வந்து பிரீத்தி பேசுறேன் சார். நான் வந்து எஸ்கேஎன் காலேஜ்ல இருந்து பேசுறேன். காலேஜ் செக்ரட்டரி நானு. எஸ். ஓகே, கேக்குதுங்களா சார்? சார், நான் வந்து எஸ்கேஎன் காலேஜ்ல இருந்து பேசுறேன். காலேஜ் வந்து போரூர் சைடுல இருக்கு. ஹலோ. ஓகே, இப்போ வந்து என்ன, எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் ஃபெஸ்ட் வருது சார். என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம் சார். அந்த ஃபெஸ்ட்டில் வந்து உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நீங்கள் தான் வந்து நிறைய மூவிஸ் ஆகட்டும் சரி, சீரியல்ஸ் ஆகட்டும் சரி, அதுக்கு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ரோல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வந்து எல்லாருக்கும் பயங்கர ரோல் மாடலே நீங்கள் தான் சார். சோ நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். நீங்க சீரியஸா பேசுறீங்களா இல்ல நீங்க வந்து காமெடி பண்றீங்களா? இல்ல சார், சீரியஸா தான் பேசுறோம். சரி, யார் ஆக்சுவலி என்னோட நம்பர் கொடுத்தது? உங்க நம்பர் வந்து முருகேசன் ஒருத்தர் கொடுத்தாரு. ஓகே. ஸோ வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும். அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய என்சிசியில் வந்து இந்த எங்கள் காலேஜ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட பொண்ணுங்க தான் நிறைய பேர் இருக்கும். ஸோ வந்து மேடம் ஒரே நிமிஷம், ஆக்சுவலி நீங்க பேசுற மொபைல்ல இருந்து ரொம்ப வாய்ஸ் ரொம்ப லோவா வருதுங்க. நீங்க வேற ஏதாவது மொபைல்ல இருந்து பேச முடியுமா? சார் கேக்குதா சார்? இப்ப கேக்குதுங்க, சொல்லுங்க சார். என்னன்னா, நம்ம காலேஜுக்கு நீங்க வந்து 4ஆம் தேதி வந்து கெஸ்டா வரணும். அது விஷயமா தான் சார் பேசுறதுக்கு கூப்பிட்டு இருந்தோம். அதான் அந்த செக்யூரிட்டி பேசினாங்க. நம்ம காலேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சார், என்சிசியில் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஆக்டரை கூட்டிகிட்டு வந்து அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்தும் போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் சார். அதனால சார் நீங்கள் என்ன மாதிரி பேசலாம்னு எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா சார்? இல்லை நாங்கள் எதுவும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணுமா சார்? இல்லை, முதல்ல சார் இது எப்படி என்ன எனக்கு சார்
சொல்லுங்க சார். இல்ல இப்ப என்னன்னா சார் எவ்வளவு நேரம் இருக்கணும், என்ன பேசணும்? சார் சார் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க இருந்தா போதும் சார். நீங்க அரை மணி நேரத்துல உங்களால எவ்வளவு பேச முடியுமோ அந்த அளவுக்கு உற்சாகமா பேசுனீங்கன்னா போதும் சார் எங்களுக்கு. சரி, பேமெண்ட் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? என்ன ஏது வரும்? சார் பேமெண்ட் பண்ணலாம் சார். எங்களால மினிமம் 10,000 ரூபாய் தான் சார் பண்ண முடியும். அப்படியா? ஆமா சார். சரி, ஓகே. அதுவும் நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க பார்த்து சார் என்னன்னா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேமெண்ட் பண்றதா இருந்தா வந்து நீங்க வந்து கிரவுண்ட்ல வந்து 2 ரவுண்ட் அடிச்சு காட்டுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் இம்ப்ரெசிவா அந்த மாதிரி ரோல்லாம் பண்ணி காட்டுவீங்களா, நீங்க அந்த போலீஸ் கேரக்டருக்குலாம் எப்படி ரெடி ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் சார். சார் நீங்க இதுக்கு முன்னாடி ரோல்லாம் அடிச்சு NCC ல இருந்து ரோல்லாம் அடிச்சிருக்கீங்களா சார்? ரோல்னா இப்படி புரியல, எந்த மாதிரி ரோல் சார்? குட்டிக்கரணும் சார். இது காமெடி பண்றீங்களா நீங்க? சார் 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 சீரியஸா சார், காமெடிலாம் இல்ல சார், குட்டிக்கரன் அடிச்சு சார் சின்ன வயசுல கூட அடிச்சிருப்பீங்களா சார்? ஆமா, அதுக்கு அந்த மாதிரி 3 டைம் அடிச்சா போதும் சார். அடிச்சிடலாமே சார். வேற அப்புறம் வந்து இந்த கயிறு ஏறி இருக்கீங்களா சார்? கயிறுங்களா? ஆமா சார். ஓ, ஏறி இருக்குமே. சூப்பர் சார். அதுவும் எங்களுக்கு பண்ணி காட்டுனீங்க போதும் சார். மரம் ஏறி காட்டணும் ஆக்சுவலா. இல்ல அது வேணாம், அது ரிஸ்க் சார். ஷூட்டிங் பண்ணும்ல. ஹலோ சொல்லுங்க சார். அந்த மாதிரி இது பண்ணாலே எங்களுக்கு போதும் சார். இது பண்ணீங்கனாலே எங்களுக்கு போதும் சார். அப்புறம் பேசணும் சார். என்ன பேசணும் சார்? பேசுறது எப்படி சார்? வாயில தாங்க. ஓகே சார், சூப்பர் சார். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நல்லா சார். சார் எவ்வளவு நிமிஷம் வாயில பேசுவீங்க சார்? சார் ஹலோ சார், கோவப்படாதீங்க, கூல். இது வந்து கடுப்பேத்துறாங்க மயிலாட் அப்படின்னு ஒரு ஷோ. இந்த ஷோல உங்களை பிராங்க் பண்ண சொல்லி உங்களுடைய நண்பர் அழகப்பன் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. அப்படியா? ஆமா, பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர்கிட்டயே பேசுங்க சார். ஹலோ அண்ணே. சொல்லுங்கப்பா. தயவு செஞ்சு நான் இங்க இருந்தே உங்க காலில் விழுகிறதா வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பிராங்க் கால் தானே, தயவு செஞ்சு சார். இது வேந்த டிவிக்காக கடுப்பேத்துறாங்க மயிலாட் அப்படின்னு ஒரு ஷோ. சும்மா ஜாலியா ஃபோன் பண்ணி கடுப்பேத்துறது தான் நம்ம கான்செப்ட். உங்களை வந்து தேர்ந்தெடுத்தது வந்து அழகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட சீரியல் எல்லாம் நடிச்சார் இல்லையா? அவர் தான் பாக்குறதுக்கு கூட முத்துமணி ரத்தினம் இருப்பாரு. எனக்கு ஆக்சுவலி நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு கெஸ் பண்ணிட்ட காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்பாங்கிற காலேஜே வந்து உங்களுக்கு போரூர்ல கிடையாது. இருக்கு சார், அங்கதான் சார் இருக்கு. ஆல்பா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாதுங்க, நீங்க அங்க போய் பாருங்க சார். என் கூட ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஏதுங்க NCC? சார் இல்ல சார், ஆர்ட்ஸ் காலேஜ்ல NCC இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஏதுங்க NCC? சார் ஆர்ட்ஸ் காலேஜ்ல NCC இருக்குது, 100% இருக்கு. அதுவும் அந்த நாங்க சொன்ன காலேஜ் போரூர்ல தான் இருக்கு. ஏன்னா என் கூட பேசினாங்களே அந்த அவங்க சொந்தக்காரங்க கூட அந்த காலேஜ் வெளிய தான் சின்னதா பெட்டி கடை வச்சிருக்காங்க. அப்படியா? அங்க படிச்சிருக்காங்க. அந்த பொட்டி கடையில இருந்து தம் அடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுங்க. அது கூட அவங்க செய்வாங்க. அது வந்து பார்த்து பண்றாங்க. சார் ஆக்சுவலா இருக்கு சார், அது இருக்குது. நான் அழகப்பன் பேசுறேன். இல்ல அழகப்பன் ஓகே, அதெல்லாம் ஓகே. ஏன்னா நானும் வந்து இந்த ப்ரோக்ராம் பிக் எஃப்எம்ல ப்ரோக்ராம் பண்ணவன் தான். ஓகே சார். நீங்களும் பேசிக்கலா ரவுடி தான் சார் என்ன மாதிரியே. நீங்களும் பேசிக்கலா ரவுடி சார் என்ன மாதிரியே. அப்படியா? ஆமா சார். ஒய்யால செம்மையா நடிக்கிறீங்க. Thank you sir. Thank you sir. Thank you so much. Hurt ஆயிருந்தா sorry sir. Really sorry. Hurt ஆயிருந்தீங்கன்னா really sorry. ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனா இனிமேல் அழகப்பன் கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க சார். அது ரொம்ப டேஞ்சரஸ். ஆமா சார், கண்டிப்பா சார். ஓகே ஓகே சார். Thank you sir. Thank you so much sir. ஓகே. மிஸ்டர் அழகப்பன், டேய் நிறுத்துற. போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். நிறுத்துற. நான் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. இரு. உண்மையிலே பயங்கரமா பொய்யாரான்னு ஒரு வார்த்தை முடிச்சாரு. பாத்தியா இல்ல? இல்ல அது கெட்ட வார்த்தை. அது ஒண்ணு இல்ல, என்னைய சொல்லிருக்காரு. அப்படியே. ஓகே. நம்ம அழகப்பன் சார் வர பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்ட்டாரு. தண்ணி நீட்டு வரல அப்படின்ட்டாரு. எதுவும் வேணாம்ப்பா. இல்ல நீங்க வேணான்னு சொன்னாலும் எங்களுக்கு வேணும். அதனால இருங்க. எங்களுக்கு தண்ணி கொண்டு வாங்க. இப்போ நம்ம ஷோல வர போறது ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். அழகப்பன் சார், ஃபர்ஸ்ட் காலர் பிரம்மாண்டமா போச்சு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமா போயிருக்கு. அப்படியா? அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றது தெரியல. அடுத்து வந்து அடுத்து யார் நட்பை முறிக்கணும்? ஐ மீன் அடுத்து யாரு கால் பண்ணோம்? நீங்க முறிக்கணும்னு சொன்னாலே கன்ஃபார்மா நீங்க நட்பை முறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நாங்க ஹெல்ப் பண்ணுமா? இல்ல நீங்க நெக்ஸ்ட் நம்ம காலர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்தியா, இப்பவே ஸ்டார்டிங்லயே வளர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. என்னோட ஃப்ரெண்ட் புலி என் கூட ஆக்ட் பண்ணியிருக்கான். புலி
ஆமா ராகவேந்திரன் ரைட்டு. அவனை பிராங்க் பண்ணலாம். கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ ராகவ் இருக்காங்களா? ஆமாங்க நான் தாங்க. நீங்க யார் பேசுறது? ராகவ், நான் பிரீத்தி பேசுறேன். நம்ம FB-ல பேசியிருக்கோம். ஹலோ, எந்த பிரீத்தி? பிரீத்தி ரமணன் சொல்லிட்டு FB-ல இருந்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க, நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் வந்து என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன். நான் வந்து MR காலேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ என்னன்னா, காலேஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். விஸ்காம் ஸ்டூடெண்ட் பேசிக்கலி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய தருவாங்கல்ல. ஸோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு டெலிஃபிலிம் பண்ணோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு டெலிஃபிலிம் பண்ணோம். நீங்கள் டைரக்ட் பண்ணி தருவீங்களா? ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஐயா ஓகே ஷூர். டேட்ஸ் என்ன டேட்ஸ்? டேட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறதே ஓகே. ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து Jan 1st சப்மிட் பண்ணோம். இந்த 1 month டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வச்சுக்கிட்டாலும் ஓகே எனக்கு. அண்ட் வந்து ஆர்டிஸ்ட் காஸ்டிங் வந்து நானே பண்ணிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸஸ் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். எல்லாமே ரெடியா இருக்கா பக்காவே? ஓகே, பக்காவா இருக்கு எல்லாமே. நீங்க வந்து டைரக்ட் பண்ணி தரணும். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஒரு குடிகார அப்பா, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து தீராத நோயெல்லாம் இருக்கு. ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் வந்து அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான்றதுதான் ஸ்டோரி. அண்ட் இது வரைக்கும் தான் போகும். பட் அங்கே என்ன ட்விஸ்ட்னா வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகிற இடத்துல அந்த மாப்பிள்ளை என்ன கஷ்டப்படுறான்றதான் நம்ம லாஸ்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொல்லி முடிக்க போறோம். ஓகே ரைட் ஃபைன் ஃபைன். எனக்கு அந்த ஒன்லைன் அப்டேட் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்றீங்களா? சரி ஓகே சார், இருங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வந்து மெயினாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. அவன்கிட்ட கொடுக்குறேன். டேய் நீ பேசிடு. நான் ஆல்மோஸ்ட் பேசிட்டேன். அவர் ஓகேன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. டேட்ஸ் கேட்குறாரு. பேசி. ஓகே, I'll take her. ஹலோ ஹலோ எஸ். ஹாய் ப்ரோ. ப்ரோ என் பேர் வருண். ஓகே ஃபைன் ஃபைன். ப்ரோ என்னன்னா லைக் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு லைக் ஐ எம் பிளானிங் டு டூ சினிமாட்டோகிராஃபி. கொஞ்சம் நான் நல்லா பண்ணுவேன். என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். நம்ம அதை பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் இதில் நடிக்கிறீங்களா ப்ரோ? ஷி செட் யூ ஆர் ஆக்டிங். நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை ஆக்சுவலி நான் இப்போ பண்ணல ஆக்டிங். ஏன்னா பண்ணேன் அப்படின்னா என்னால் டைரக்ஷன் ஐ கான்சென்ட்ரேட் ஆகும். ஆமாம் சார் கரெக்ட். ஏன்னா நீங்கள் ஃபேஸ் காட்டிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது சார். பண்ணிக்கு பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம், இதுல நகைச்சுவை வேற. இப்போ அதனால வந்து நம்ம இது பண்ண வேணாம். ஒன் மோர் திங், நான் இந்த வாய்ஸ் ஆக்சுவலி எங்கேயோ கேட்டிருக்கேன். நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ். ஓகே ஓகே சார். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல கூட நான் பாடி இருக்கேன் சார். நீங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. படம் என்ன படம்? அது பேர்? அது பேர் நான் 2-3 பண்ணியிருக்கிறேன். நான் 2-3 இதில் பாடியிருக்கேன். ஒரு நாள் என்ன பேர் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஓகே ஃபைன் சார். ஓகே சார். இப்போ நம்ம அது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இப்போ பேமெண்ட் எவ்வளோ சார்? நீங்க என்ன ஆக்சுவலி சார்ஜ் பண்றீங்க? ஆக்சுவலி டைரக்ஷனுக்கு நான் பேமெண்ட்லாம் வாங்குனது இல்லைங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்ல சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு வந்து இப்போ உங்ககிட்ட நான் தனியா பேசுறேன். லைக் என்னன்னா இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. லைக் கொஞ்சம் எனக்கு கமிஷன் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து அவங்க பே பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க உங்க ஆக்சுவலி நீங்க தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கோத்து விட்டாங்க. இல்ல அப்படியே அது ஒரு சின்ன பிளான் சார். அது வேற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். அது தனியா டெலிஃபிலிம்ல என்ன பிளான்? தேங்க் யூ. ஹலோ ஒண்ணே இப்படி பிராங்கா பேச எனக்கு தெரியும். இல்ல சரி ஓகே, நடிப்புக்கு ஆள் தேட, ஓகே டைரக்ஷனுக்குன்னு ஒரு ஆள். டைரக்ஷன் அது வந்து நானு. எனக்கு அப்பயே டவுட், என்ன வச்சு ஒருத்தன் டைரக்ட் பண்ணுன்றானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா பண்றான். அதான் இதுக்கு முன்னாடி உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணவங்களே அப்படிதானே? இல்ல இல்லையா? அப்படிதான் அவங்க சொன்ன மேட்டர் தான். என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி மேக்ஸிமம் பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் உங்க வாய்ஸ் நான் கேட்டேன். வாய்ஸ் கேட்டேன், இந்த பிராங்க் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்குலாம் வராது. எங்கடா இந்த வாய்ஸ்? சரி புலி இது வந்துட்டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படின்னு ஒரு ஷோ வேந்தர் டிவிக்காக மாசம் அடிச்சிருங்க. என்னையே சாவச்சிருங்க. அண்ட் இந்த ஷோல உங்களை இவ்வளவு நம்மளுக்கு கிடைச்ச ஒரே அடிமை வந்து இவர் தான். இவருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோத்து விட்டது யார் தெரியுமா? உங்க அருமை நண்பர் மிஸ்டர் அழகப்பா. ஏய் வாவ் சூப்பர். டேய் வருண் வருஷால வாய்ப்பு கொடுத்தேன் தப்புடா. அவன் என்ன தெரியுமா சொன்னா? போயிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த மாதிரி தான் பேசிக்கிறேன். மிஸ்டர் புலி அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அதெல்லாம் ஒரு படம், அதுல என்ன நடிக்க வச்சு சாவடிச்சான். எனக்கு ஒரு ஹேர் கட்டிங் பண்ணி விட்டான். ஃபர்ஸ்ட் ஹேர் கட்டிங் மச்சி இப்படி பேசினா. மாமா ஆமா
இங்க வர மாமா நம்பர் கொடுத்தது மட்டும்தானா மீதி எல்லா வேலையும் பண்ணது பிராங்க் தான். தெரியும்டா உன்னை பத்தி. அப்ப அழகப்பன் பத்தி அழகப்பன் பத்தி 2 வார்த்தை நல்லா பேசுங்க பாப்போம். உண்மையை தானே பேசுவீங்க. ஓகே மாமா இங்க வர மாமா நீ நானும் அப்படி பழகலாம். நீ எல்லாம் சேர்த்து கோத்து பிச்சைக்கார பண்ணாட பரதேசி எல்லாம் சோறு சொல்றா எல்லாம் சொல்றா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே சரி புலி இவர கலிப்பு ஊத்துறது போதும். thank you so much. thanks a lot. bye புலி. பேமெண்ட் மட்டும் வாங்கி மறந்துடாத. வந்துறேன் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே மாப்ள டேக் கேர். ஓகேடா. நீங்க அவர் மேல கடுப்புல இருந்தீங்களா அவர் உங்க மேல கடுப்புல இருக்காரா? அவன் செஞ்சுட்டான் சார். ஒண்ணும் பண்ண முடியல சார். வச்சு செஞ்சுட்டான். இனி போய் அவங்கள்ட்ட நான் என்னென்ன பேச போறேன்னு தெரியல. அது பேசி அப்புறமா சமாளிங்க. இப்ப நம்ம ஷோல வர போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஆக மொத்தம் ஷோ பிளானிங் படி எங்களோட வேலைகள் நாங்க முடிச்சிட்டோம். இப்போ உங்களோட வேலை. சோ ரெடியா இருக்கீங்களா? ரெடியா தான் இருக்கேன். அப்படி தெறிக்கி விடுற மாதிரி பேசணும் சார். உங்களோட அந்த திறமையை தான் இறக்கணும். ஆமா சார். சரி அவன் வேற எதையா கொண்டு வந்து இறக்கிற போறான். ஓகே ஃபைன். கால் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? சக்தி பேசுறேன். என்ன பண்றீங்க? நான் வந்து டிரைவரா இருக்கேன். டிரைவரா இருக்கீங்க. சூப்பர். ஆமா. யாரை கலாய்க்கணும் சக்தி சார்? பிரதர் வந்து ஆனந்த்ராஜ் பேரு. ஓகே. ஆமா அவருக்கு கால் பண்ணுங்க. ஓகே என்னன்னு சொல்லி கலாய்க்கணும்? அவர் வந்து புதுசா பல்சர் ஒன்னு வாங்கியிருக்காரு. வாங்கி அது டியூல முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா இருந்தாலும் வந்து இன்னும் 2 டியூ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி பேசுங்க. ஏன்னா அந்த பைக் பத்தா தான் அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பேசுவாப்ல. ஓ அப்படியா? சரி ஓகே. பைக் அத வண்டி கலர் வந்து ரெட் கலர். வண்டியில வந்து தேவர்னு பேர் போட்டுப்பாப்ல. சூப்பர். நீங்க அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. அவர் கால் பண்ணி கலாய்ச்சிரலாம். ஓகே. ஹலோ சார் வணக்கம். ஆனந்த்ராஜ் சாருங்களா? ஆமா நீங்க? சார் நாங்கள் வந்து ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா உங்கள் வண்டிக்கு, அங்கேருந்து கால் பண்ணுறோம். எந்த வண்டிக்கு சார்? பல்சர் சார், உங்களோட பல்சர் பைக்குக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலாக உங்களோட டியூ முடிஞ்சிருச்சா சார்? முடிஞ்சிச்சு சார். இல்லைங்களே சார், எங்களுக்கு 2 months பெண்டிங் இருக்குங்க. ஒரு செக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. 2 months? ஆமாம் சார். சார் அதெல்லாம் கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம். சார் அதுதான் சார், எங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து உங்களோட ஆக்சுவலாக உங்களோட வண்டியோட கலர் வந்து ரெட்டு. உங்களோட டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஆனந்த்ராஜ், நீங்கள் அம்பத்தூரில் இருக்கும்போது தான் இது வாங்கியிருக்கீங்க. 2 months பெண்டிங் இருக்குது சார். நீங்கள் வந்து December 31st அதை பே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். சார் அதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு சார். நான் என்ஓசி மட்டும் தான் வாங்கலான்ட்டு எனக்கு பஜாஜ்லேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் நான் என்ன கேனையா சார், இவ்வளோ தூரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் வேற, மேனேஜர் வந்து பயங்கர காண்டில் இருக்காரு என் மேலே. சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் கட்டி முடிச்சாச்சு. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு என்ன கேட்குறீங்க? ப்ளீஸ் சார் சத்தமாக பேசாதீங்க சார். நான் பொலைட்டாக எவ்வளோ பொலைட்டாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் சம்மந்தம் இல்லாத உங்களுக்கு கால் பண்ணி நான் வந்து கேட்கணும் சொல்லுங்கள் சார். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு சார் கால் பண்ணுவீங்க எனக்கு? சார் இத்தனை வருஷம் கழிச்சு தான் சார் இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் ஒரு மார்க்கெட்டிங் கிளைண்ட் தானே சார். நானும் உங்களை மாதிரி ஒரு பொழைக்கிறவன் தான் சார். நான் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு சார். மந்த்லி வீட்டில் வந்து தான் சார் 2 மாசம் பேமெண்ட். அதுதான் சார் வாங்கிட்டு வந்தவன் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். தெரியல கட்டல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏன் ஃபோன் பண்ணி கேக்குறீங்க சார்? நீங்க அதை பத்தி நீங்க வாங்கிட்டு போனாங்க, சரி வாங்கிட்டு போனாங்கன்னு ஒரு கால் பண்ணி திருப்பி ரிமைண்ட் பண்ணீங்களா சார்? சார் எல்லாம் முடிச்சாச்சு சார். நான் எல்லாம் முடிச்சது சார். ஆர்சி புக் எங்ககிட்ட இருக்கு சார். உங்களோட ஆர்சி புக் எங்ககிட்ட இருக்கு. சரி அதோட காப்பி ஒன்று இருக்கு. நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருந்தோட காப்பியும் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு சார். எனக்கு பஜாஜ்ல இருந்து என்ஓசி மட்டும் தான் வாங்கலன்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். பஜாஜ் இல்லை சார், நான் பஜாஜ்ல இருந்தே பண்ணல சார். நீங்க எங்க பண்றீங்க? சரி நான் ஒரு நிமிஷம் சார் எங்க மேனேஜர்கிட்ட கொடுக்குறேன், நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ சார் ஆனந்த்ராஜ் சாரா? சார் நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நான் உங்க வண்டி ஃபினான்ஸ் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். உங்களுக்கு என்ஓசி வரல இன்னும். நாங்க வந்து சார் நாங்க வந்து உங்க பைக் கம்பெனியோட டைப் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து என்ஓசி வரல.
ஏமா என்ஓசி வாங்கணும்னு 2000 rupees கடை சொன்னாங்க. ஆமா நீங்க வந்து அது ஃபைன் ஆயிடுச்சு சார். 6000 ரூபாய் கட்டுங்க சார். இப்போ என்ன சார் பிரச்சனை? 6000 ரூபாய் கட்ட முடியாதா சார்? புரியல சார் 6000 ரூபாய் கொடுத்து என்ஓசி கட்ட முடியாதா சார் உங்களால? கட்டி வாங்க முடியாது சார். எனக்கு 2000 ரூபாய் கடை சொன்னாங்க. சார் ஃபைன் இருக்கு சார். ஃபைன் இருக்கு சார் என்ஓசிக்கு. என்ன ஃபைன்? நீங்க இவ்வளவு நாள் வாங்காததுக்கான ஃபைன் இருக்கு. இவரு எனக்கு 2 month டியூ கட்டல சொல்லிட்டு 2 month டியூவை தான் இதுல சேர்த்துட்டோம் நாங்க ஃபைனா. டியூ வந்து உங்ககிட்ட வாங்க முடியாதுன்னு தெரியும் எங்களுக்கு. நாங்க வந்து டெக்னிக்கலா மூவ் பண்றோம் சார். சார் டியூலாம் நான் எல்லாம் கட்டி முடிச்சேன் சார். இப்போ நீங்க இது பண்ணலனா வண்டியை தூக்கிடுவாங்க சார். அது எப்படி சார் நீங்க தூக்குவீங்க வண்டியா? தூக்கி காட்டட்டுமா சார்? தூக்கி காட்டுனதுக்கு அப்புறம் பேசாதீங்க சார் சும்மா. தூக்கி எப்படி வண்டி தூக்குவீங்க நீங்க? சார் அப்படி சார் தூக்கி காட்டுவோம் சார். நீங்க எங்க நிப்பாட் போனாலும் தூக்கி காட்டுவோம் சார். பாக்குறீங்களா சார்? எப்படி சார் நீங்க தூக்குவீங்க? நான் கட்டி முடிச்சேன். எங்க போய் சார் உங்களுக்கு நீங்க எங்க போய் கெட்டணுமா இது பண்ணிக்கோங்க சார். வண்டி தூக்கிடுறோம் சார். இன்னைக்கு நாளைக்குள்ள வண்டி தூக்குறோம் சார். சேலஞ்ச் பண்ணலாமா சார்? 31st குள்ள கெட்டறதா இருந்தா கேட்டுங்க. இல்ல நான் வண்டியை தூக்குறேன் சார். தேவையில்லாம எதுக்கு சார் ஃபோன் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டியை தூக்கட்டுமா சார்? தூக்குனதுக்கு அப்புறம் நீங்க அபோலமான அலைய கூடாதுன்னு தான் இது பண்றோம். நீங்க எது தூக்குவீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். சரி கிடையாது சார். என்ன சரி கிடையாது? சும்மா சீன் போடாதீங்க சார். நீங்க சீன் பண்ணாதீங்க சார். 2012 நான் டியூ கட்டி முடிச்சிருக்கீங்க. நீங்க 2015 என்ன எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் 2015 எண்டா இருந்தா என்ன சார் பிரச்சனை இப்ப? சார் முடியுமா முடியாதுன்னு சார். சார் இப்போ உங்களால இது பண்ண வண்டி தூக்கிடுவோம் சார் வண்டியை. சார் வண்டியை தூக்கிடுவோம் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே கேமரையில உட்கார்ந்து அவர் அப்படியே பேசிருக்காரு சார். சார் வண்டி தூக்கு. முடியாது. ஆனந்தராஜ் நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. வண்டி தூக்குறதா நான் தூக்கிக்கிறேன். என்ன சார்? நான் என்னது தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 3 வருஷம் கழிச்சு இப்ப டியூ கட்டலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க நான் ஆபீஸ்ல இருக்கேன். இங்க பாருங்க நான் ஆபீஸ்ல இருக்கேன். நான் அமைதியா பேசிருக்கேன். கெட்ட வார்த்தையில பேச வேண்டியிருக்கு மிஸ்டர் ஆனந்தராஜ். சும்மா நீங்க வேற வேலையில இருந்து தூக்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு கேளுங்க சார். சம்பந்தமே இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வண்டி டியூ கட்டலாம் சார். இப்போ உங்களுக்கு இங்க உன்னால வண்டி டியூ கட்ட முடியுமா கட்ட முடியாதாப்பா? வண்டி டியூலாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சாச்சு சார். கெட்டலப்பா. இங்க 2 மாசம் 6000 ரூபாய் இப்ப கட்டணும்ப்பா. 31 கட்டலாம். நீங்க எப்ப சார் சொல்லுவீங்க? 3 வருஷம் கழிச்சு சொல்லுவீங்களா? 6000 ரூபாய் எத்தனை வருஷம் ஆனா நான் 6000 ரூபாய் தானே எங்களுக்கு வர வேண்டிய பணம். எங்க பணம் தானே உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் கடன் வாங்கி விட்டு சும்மா இருப்பீங்களா? பணம் இல்ல. 2012 டியூ கட்டி முடிச்சேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. எப்பா இந்த ஆனந்த் பிராஜ் நான் சொல்றதை கேளுப்பா. உங்களை யாராச்சும் கடன் கொடுத்துட்டு இது பண்ண போயிருவியாப்பா சும்மா நீ? சொல்லு சார். கடன் முடிஞ்சிட்டு சொல்லிட்டாங்க சார். நீங்க 3 வருஷம் கழிச்சு கடன் பாக்கி இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? அப்படிதான் சொல்லுவோம். கட்ட முடியுமா கட்ட முடியாதா? இல்ல வண்டியை தூக்குறோம். என்ன நீ ஏன் முடிவு சொல்லுப்பா. உங்களால முடிஞ்சே பண்ணிக்கோ. ஹலோ பிரதர் கோவப்படாதீங்க. இது வந்து வேந்த டிவிக்காக கடுப்பேத்துறாங்க விளையாடு அப்படின்னு ஒரு ஷோ. இந்த ஷோல உங்களை இப்படிலாம் வந்து கலாய்க்க சொன்னது உங்களுடைய நண்பர் சக்தி அவர்கள். சக்தியா? ஆமா சக்தி. அவர் லைன்ல இருக்காரு. பேசுவார். அப்படியே இருங்க. ஹலோ ஹலோ. பேசுங்க. ஆனந்தராஜ் லைன்ல இருக்காரு. ஹலோ ஆனந்த். எங்க வீட்டுல இருக்க? எங்க இருக்க? எசிகனாவா? ஆமா சக்தி தான். சொல்லுடா. வேந்த டிவி ப்ரோக்ராம்க்கு கடுப்பேத்து மயிலாடுன்னு ஒரு ப்ரோக்ராம். அதுக்காக நல்லா கடுப்பேத்துனீங்க. அத மறந்துருங்க. முடிஞ்ச அந்த ஷோவை பார்க்காதீங்க. அதாவது கடுப்பா இருக்கவங்க கிட்ட நம்பர் லைன் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்பா இருக்கிறதும் கடுப்பா இருக்கிறது நீ ஒரு ஆள் தான். அதனால தான் உன் நம்பர் கொடுத்து விட்டு போட்டாரு பாத்தீங்க. ஓகே பிரதர். எதுவும் உங்க தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பேசுறது வந்து ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி மிஸ்டர் அழகப்பன். நீங்க இந்த ஷோ பாருங்க. பார்த்தோன்னா அவர் உங்களை திட்டுனா ரோட்ல அவர் போகும்போது ஓகே thank you so much. thank you sir. thank you. ஓகே பை. வீட்டு பக்கம் வந்துறாதீங்கன்னு சொல்றதுக்காக நான் பேசினேன். ஆல்மோஸ்ட் வந்து உங்க மேல கேஸ் இல்ல. நீங்க இவரை தான் திருப்பி விட்டீங்க. இல்ல என் மேல கேஸ் வரக்கூடாதுன்றனால தான் நான் இவன்ட்ட கொடுத்துட்டேன். நான் ரொம்ப பொலைட்டா பேசுறேன். அவரை கத்த விட்டுருக்கலாம்ல. இல்ல வேண்டாமே. ஏற்கனவே வந்து இப்ப 3 பேர் ஆயிருச்சு. ஆனா ஃபோர்ஸ் நிறைய வந்துச்சு நடுவுல மூமெண்டோட. அம்மா தெரியும். அப்பா என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? என்ன நம்மள கும்பல வாய்ஸ் தெளிவா கேக்குற மாதிரி பேசல. இல்ல ஆமா தெளிவா தெரிஞ்சிச்சுனா அப்புறம் மாட்டிக்குவோம். இப்பவே அவர் டிவில தெளிவா பேசி ஐயா ஆனந்தராஜ் அவர்களே எங்களை மன்னிச்சிருங்க. நான் வந்து அறியா சிறுவன் ஏதோ இவன் சொன்னானேன்றதுக்காக இப்படி பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. சரி அப்ப 3 காலர்ட்ட பேசுறோம். இந்த 3 காலர்ல இன்னைக்கு நம்ம பேசினதுல யாரு வந்து சிறந்தெடுத்த ஒரு காலர் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? பட் அந்த ஆனந்தராஜ் வந்து உங்களுக்கு ஆனந்தராஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே? அவர் வந்து ஏன்னா அவரோட சென்டிமெண்டான ஒரு விஷயம் அந்த பைக். சோ அத நம்ம டச் பண்ணதுனால அவர் ரொம்ப மிஸ்டர் ஆனந்தராஜ் உங்க சென்டிமெண்டே அவர் டச் பண்ணிருக்காரு. அப்ப இவரை நீங்க டச் பண்ணலாமா வேணாமா? சரி வாங்க பிரேக் கொடுங்க. பிரேக்லாம் விட பிரேக்ல ஷோ முடிய போகுது. நல்லது சீக்கிரம் முடிங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து காலர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா பேசிருக்கீங்க. இதே மாதிரி நாளைக்கு நீங்க வர போறீங்க.
அதான் கேட்க வந்தேன், இன்னைக்குன்னும் போது நீ நாளைக்கு எதை விட்டு பண்ணிட்ட. ஆமா, நாளைக்கு வந்து நீங்க தான் பேச போறீங்க. நாளைக்கான 3 காலர்ஸ் அண்ட் நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெடியா சூப்பரா வரும் நம்ம ஷோக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் வந்துச்சு. ஸோ நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி வந்து பயங்கரமா கடுப்பேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு உங்களோட ஃப்ரெண்டோட போட்டோ ஆனா உங்களோட நம்பர், உங்களோட போட்டோ அண்ட் உங்க நம்பர் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மித்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் பார்த்துப்பீங்கடா. நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பா நாங்க செய்வோம். சோ இப்போ நாங்க கிளம்பக்கூடிய டைம் வந்துச்சு. சோ டாடா பாபாய் ஃப்ரம் டாம் பிராங்கி, பிரீத்தி அண்ட் செலிபிரிட்டி அழகப்பன். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.